ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ப்ரெட்டை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி சொல்லுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டை வந்து சின்ன சின்ன ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசு பெருசாக தேவையில்லை, சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதுமாரி உங்களுக்கு எவ்வளோ ப்ரெட்டு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 ப்ரெட் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அந்த சைடில் இருக்கிறதா ரிமூவ் பண்ணணும்னு தேவையில்லை, அப்படியே நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், வேஸ்ட் ஆகாது. இப்போ வந்து பவுலில் மாற்றிட்டு இப்போ வந்து இதுக்கு கொஞ்சமாக வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். பச்சை மிளகா ஒரு பாதி சின்னதாக எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்குன்னா பச்சை மிளகா ரொம்ப போட தேவையில்ல. கருவேப்பிலை 2, கொத்தமல்லி, கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஸ்கூல் விட்டு வந்தும் பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு நசுக்கி எடுத்துருக்கேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாரி நல்லா பனைஞ்சு எடுத்துக்கோங்க. ப்ரெட்டையும் நல்லா உதுத்துட்டுக்கோங்க. கையாலேயே உதுத்தா சீக்கிரம் நமக்கு நல்லா உதுத்து வந்துடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நம்ம எந்த மாவுமே ஆட் பண்ணல, வெறுமனே ப்ரெட்டு, வெங்காயம் இதுதான் நான் சேர்த்துருக்கேன். நல்லா பனைஞ்சிக்கோங்க. கிள்ளி போடுற மாரி அந்த பதத்துக்கு வந்து நம்ம வந்து பனைஞ்சிக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். சப்பாத்தி மாவு பண்ணுறதுக்கு நீங்கள் பனைஞ்சு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது தேவையான எண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா காயட்டும். காஞ்சதும் பனைஞ்சு வச்சுருக்கதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கிள்ளி போட்டுக்கலாம். சிம்மிலே வச்சு நல்லா சின்ன சின்ன பீஸாக கிள்ளி போட்டுக்கோங்க. நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி போட்டுக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து ஓரளவுக்கு சீக்கிரம் வெந்துடும் நமக்கு. ப்ரெட்டு சீக்கிரம் வெந்துடும் நமக்கு. 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துட்டா அவ்வளோதான். ஒரு நல்ல கலர் மாறிடுச்சு, நமக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.